அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ல நவம்பர் மந்த் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது இரண்டாவது ராசியா வரக்கூடியது ரிஷபம். ரிஷபத்துக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த நவம்பர் மந்த்ல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணுது அப்படிங்கறத டீடைலா கிளியரா பார்த்துடலாம். முதலாவதா நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல குரு உச்ச நிலையில டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. போன மாதத்துல அதிசார பயிற்சி பண்ணி இந்த மாதத்துல 3ஆம் இடத்துல உச்ச நிலையில டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து 4ஆம் இடத்துல கேது எந்த சேஞ்சஸ் பண்ணல. அடுத்து சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல நீச்சமா டிராவல் பண்றாரு. அதனை தொடர்ந்து சூரியன் இந்த மாதத்துல நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல நீச்சமா டிராவல் பண்றாரு. சோ 2 கிரகம் இந்த மாதத்துல நீச்ச நிலையில இருக்கு. அடுத்து வந்து செவ்வாய் நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல ஆட்சி பிளஸ் வந்து புதனுடைய காம்பினேஷனும் அந்த இடத்துல இருக்கு. அடுத்தது 10ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல சனி வக்ரம். இதுல வந்து 11ஆம் தேதி வந்து குரு வக்ர ஆரம்பம் அப்படிங்கிறது ஏற்படுது. குரு பகவான் வக்ர நிலைக்கு போறாரு. அதே மாதிரி சனி பகவான் 27ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. சோ அதுவும் இந்த மாதத்துல ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அதே போல 9ஆம் தேதி புதன் வக்ர ஆரம்பம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. அதே போல வந்து 29ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆயிடுறாரு புதன். 9ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் வக்ரத்துல புதனுடைய சஞ்சாரம் இருக்கும். அடுத்தது 16ஆம் தேதி சூரிய பயிற்சி. சூரியன் நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு. அதே மாதிரி சுக்கிரன் கரெக்டா 16ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி ஆகிறாரு. சோ இதுதான் இந்த நவம்பர் மாதத்துக்கான கிரக அமைப்பு. இப்போது இந்த நவம்பர் மாத ராசி பலன்களை நம்ம இப்போ டீடைலா கிளியரா பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல குரு உச்ச குரு பிளஸ் வந்து 11ஆம் தேதி வக்ரம் நீச்ச அமைப்பு. தைரிய குறைவு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பய உணர்வை கொடுக்கும். நம்முடைய எதிர்காலம், உடல் ஆரோக்கியம், நம்முடைய ஃபேமிலி, அடுத்தது பணம், பொருளாதாரம், கடன், இப்படி வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்துல பய உணர்வை கொடுக்கும். இதுதான் இந்த நீச்ச கிரகம் பண்ணும். அதாவது உச்ச கிரகம் வக்ரம் ஆகும்போது நீச்ச பலன் ஆயிடும். அது 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால தைரிய குறைவு, அதிகமான படபடப்பு, அதிகமா யோசிக்கிற ஒரு அமைப்பு, ரொம்ப குழப்புற ஒரு அமைப்பு, ஒரு முடிவெடுக்க முடியாத தன்மை, இதை வந்து இந்த 3ல இருக்கிற குரு வக்ரம் ஆகும்போது கொடுக்கும். இளைய சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். இளைய சகோதரத்துவத்துடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். அவருடைய உறவு நிலைகளையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பராமரிக்க வேண்டிய பாட்டு. அடுத்தது 4ஆம் இடத்துல கேது, 4ஆம் அதிபதி நீச்சம். தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல டெஃபினட்டா கேர்ஃபுல்லா இருக்கணும். தாயாருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், தாயாருடைய உறவு நிலை, இதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்தது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நம்ம எடுத்துக்கும் போது இந்த மாதத்துல 8ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல வக்ரம் ஆகிற அமைப்புலாம் இருக்கு. பிளஸ் வந்து இந்த மாதத்துல வந்து 4ஆம் இடத்துல கேது, சூரியனும் நீச்சம். இந்த காம்பினேஷன்லாம் வருதுனால உங்களுடைய ஹெல்த்லயும் தனியா அக்கறை செலுத்திக்கணும். உடல் ஆரோக்கிய ரீதியா ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள், மருத்துவ செலவுகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியம், தாயாருடைய உடல் ஆரோக்கியம், இதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்து இந்த வண்டி வாகனம் இது சார்ந்த விஷயங்கள்ல அடிக்கடி பழுது சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடிக்கடி வண்டி வாகனம் செலவு வைக்கிறது, வண்டி வாகனத்தை சேஞ்ச் பண்ணிடணும் அப்படிங்கிற எண்ணம் வருது. இதெல்லாம் இந்த மாதத்துல அப்படியே மேலோட்டமா எட்டி பார்க்கும். அடுத்த முதல் 16ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தோம்னா சுக்கிரன் நீச்சமா நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருப்பாரு. அதுல பூர்வீக சொத்து சார்ந்த ஒரு சில குழப்பங்கள் இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய மன வருத்தங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்கணும். பிள்ளையுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், பிள்ளைகளுடைய அந்த உறவு நிலை, இதுல எல்லாம் கவனமா இருக்கணும். பிள்ளைகளோட அதிகமான கருத்து போராட்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அவர்கள் சார்ந்த கவலைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சின்ன குழந்தைகளா இருக்காங்கன்னா அவங்களுடைய ஹெல்த்ல மட்டும் கேர்ஃபுல்லா இருங்க. அதுலயும் முதல் 16 நாட்கள் மட்டும். ஏன்னா 5ஆம் இடத்துல நீச்ச கிரகம் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துது. முதல் 16 நாட்கள் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது குழந்தை பாக்கியத்தை நம்ம அனலைஸ் பண்ணும்போது இந்த மாதமும் அவ்வளவா பாசிட்டிவா இல்ல. சுக்கிரன் வந்து 6ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல நீச்சமாயிடுறாரு. பிளஸ் வந்து லக்னாதிபதி நீச்சம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடலே உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல, உங்களுடைய ஹெல்த்தே சரியில்லை, அந்த மாதிரியான அமைப்பு தான் வருது. அதுல குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய தடை தாமதத்தை சந்திக்குது. ஆல்ரெடி நீங்க பிரெக்னன்சியா இருக்கீங்கன்னா உங்களுடைய ஹெல்த்ல ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஹெல்த்தியான ஃபுட் அதிகமா எடுத்துக்கணும். அதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த மாதத்துல அவ்வளவா பாசிட்டிவ் ரிசல்ட் இல்ல. அடுத்தது நம்ம பாக்குறது காதல் உறவு, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, இதெல்லாம் அனலைஸ் பண்ணும்போது காதல் உறவுல ஒரு சில குழப்பங்கள் இருக்கும். இருப்பினும் அது குழப்பத்தோட திருமண உறவா கன்வெர்ட் ஆகும். சோ அதுக்கு இது பாசிட்டிவா இருக்கு. 7ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சியா இருக்காரு. ஒரு சில குழப்பங்களுக்கு பிறகு சுப செய்திகள் அப்படிங்கிறது காதல் உறவுகள்ல கிடைக்கும். ஆல்ரெடி காதல் உறவுல ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்கலாம், மன உளைச்சல்லாம் இருக்கலாம். ஆனா அந்த மன உளைச்சலோட அது திருமண உறவா கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முயற்சி பண்ணலாம், அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும்.
அடுத்தது நம்ம பாக்குறது 7ஆம் இடத்துல செவ்வாய். திருமண முயற்சிகள் கைகூடி வருமா? திருமண முயற்சி ரொம்ப ஃபேவரான காலகட்டம் தான். செவ்வாய் ஆட்சியா இருக்கிற அமைப்பு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல சுப செய்திகள்லாம் கிடைச்சிடும். ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி நல்ல செய்தி கிடைக்கும். சோ அதுக்கு நான் பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது நம்ம பாக்குறது திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையினுடைய பரிபூர்ணமான ஒத்துழைப்பு இந்த மாதத்துல கிடைக்கும். ஒரு சில நிலைகள்ல அதிகமான கருத்து போராட்டங்கள் இருக்கும். வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியத்துல நம்ம கவனமா இருக்கணும். சில இயற்கையான கருத்து போராட்டங்கள்லாம் வரும். முக்கியமா உடைய ஹெல்த் அதுல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். மற்றபடி இந்த மாதத்துல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல சுப வளர்ச்சிகள் உண்டு. வாழ்க்கை துணையுடைய பரிபூர்ணமான ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட மன வருத்தங்கள்லாம் இப்ப விலக ஆரம்பிக்கும். சோ அதெல்லாம் பாசிட்டிவா பாக்குறேன். வாழ்க்கை துணையால இந்த மாதத்துல உங்களுக்கு கண்டிப்பா ஆதாயம் உண்டு. வாழ்க்கை துணை இப்போ உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க. அவர்களால நிறைய ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். சோ அதெல்லாம் நான் பாசிட்டிவா பாக்குறேன். அதே போல நண்பர்களுடைய ஒத்துழைப்பு உண்டு. நண்பர்களால ஆதாயம் கிடைக்கும். புதிய நண்பருடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும். முகம் தெரியாதவர்கள் மூலமா உங்களுக்கு உதவி கிடைக்கும். சோ அதெல்லாம் பாசிட்டிவா நான் பாக்குறேன். அடுத்த 10ஆம் இடத்துல ராகு. 10ல ஒரு பாவி இருக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. இருப்பினும் குரு பார்வை இப்போ நமக்கு மிஸ் ஆகுது. அல்ல தொழில் உத்தியோகம் இதுல ஒரு மாதிரி கொஞ்சம் பிரஷரான அமைப்பு இருக்கும். நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகத்துல உடன்பாடே இருக்காது. விருப்பம் இல்லாம ஏதோ ஒரு கமிட்மெண்டின் காரணமா அந்த விருப்பம் இல்லாத விஷயத்த செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. நிறைய பேருக்கு இப்போ உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணும். தொழிலை சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணும். நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகத்துல ஒரு நிம்மதி இல்லாத அமைப்பை இது கொடுக்கும். இருப்பினும் பரவாயில்லை. இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டிலும் செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு ஆவரேஜா நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரா மாறுது. அதன் வகையில இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகத்துல ஹை ரிஸ்க் எடுக்காதீங்க. அவசரப்பட்டு எதையும் மாற்றம் பண்றேன், அதுல இன்வெஸ்ட் பண்றேன், இதை சேஞ்ச் பண்றேன், அதை சேஞ்ச் பண்றத போய் எதையும் மாட்டிக்க வேண்டாம். இருக்கிறத ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணுங்க. அதுக்கு இந்த மாதம் பாசிட்டிவா இருக்கு. அவசர முயற்சி, அவசர மாற்றம் எதுவும் இந்த மாதத்துல வேணாம். கொஞ்சம் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணி வைங்க. கொஞ்சம் டைம் எடுக்கட்டும், கொஞ்சம் லேட் ஆகட்டும், கொஞ்சம் காலம் தாழ்த்தி எல்லாத்தையும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் இருக்கிறத மூவ் ஆன் பண்ணுங்க. அதுவே ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். அடுத்தது பொருளாதாரம். சனி வக்ரமா இருக்காரு. 27ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. எனவே 27ஆம் தேதி வரைக்கும் பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது மேலோட்டமா இருக்கும். பண தேவை, பண பற்றாக்குறை, பணம் சார்ந்த விஷயங்கள்ல எண்ணம் கடுமையா இருக்கும். கடன் சுமை நிறைய பேருக்கு இருக்கலாம். கடன் சார்ந்த எண்ணங்கள் அதிகமா வரும். கடனை எப்படியாச்சும் முடிச்சிடணுங்கிற ஒரு உத்வேகம் வரும். இந்த மாதத்துல அந்த கடன் பிரஷர்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனா இந்த மாதத்தோட எண்டிங்ல சனி வக்ர நிவர்த்தி ஆகிற அமைப்பு பொருளாதார ரீதியா நல்ல அபிவிருத்தியை கொடுத்துரும். அது இந்த மாதத்தை காட்டிலும் அடுத்த மாதத்துல நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகும். எனவே இந்த மாதத்தை கொஞ்சம் நம்ம கவனம் செலுத்தி பொறுமையோட நம்ம ஹேண்டில் பண்ணணும். குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த மாதத்துல நான் இன்வெஸ்ட் பண்றேன், நான் அதுல வாங்க போறேன், இந்த பொருள் வாங்க போறேன், ரொம்ப எக்ஸ்பென்சிவா செலவு பண்ண போறேன் அப்படின்னு போய் பணத்தை விரயம் பண்ணி எதையும் மாட்டிக்காதீங்க. ஏன்னா அந்த நேரத்துல கடன் உதவி கூட டக்குன்னு கிடைக்காது. அப்படிப்பட்ட டைம் பீரியட் தான். ஏன்னா சூரியன் நீச்சமா இருக்காரு. கடன் உதவி கேட்டாலும் டக்குன்னு கிடைக்காது. அதனால இருக்கிறத கரெக்டா மேனேஜ் பண்ணி எடுத்துட்டு போங்க. 27ஆம் தேதிக்கு மேல நீங்க ஹைலி மாற்றம் ஏதாச்சும் முக்கிய மாற்றங்கள் பண்ணணும்னா 27ஆம் தேதிக்கு மேல வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பா பொருளாதாரம் இப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. பண பிரச்சனை தான் இப்ப நிறைய பேருக்கு இருக்கும். ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த இடத்துல பொருளாதார தடை அப்படிங்கிறது இருக்கும். கமிட்மெண்ட் உங்க கண்ணு முன்னாடி நிற்கும். ஒரு விஷயத்துல ரிஸ்க் எடுக்கவே தோணாது. பய உணர்வு தான் இருக்கும். அதை தான் இந்த காலகட்டம் நமக்கு பரிசாக கொடுக்குது. அதனால இந்த மாதத்துல எதுவும் மேஜரான சேஞ்சஸ் எதுவும் பண்ண வேண்டாம். இருக்கிறத ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணுங்க. 27ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் நல்ல மாற்றங்கள்லாம் தென்படுது. சோ அது நவம்பர் காட்டிலும் டிசம்பர்ல நல்லா வேலை செய்யும். அதனால இந்த மாதத்தை காட்டிலும் அடுத்த மாதம் நமக்கு நிறைய பாசிட்டிவ் ரிசல்ட் இருக்கு. நிறைய சேஞ்சஸ் உண்டு. இந்த மாதத்துல கொஞ்சம் நம்ம பொறுமையோட இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் டிராவல் பண்றது ரொம்ப நல்லது. அடுத்த ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் ப்ரெஷரான அமைப்பு இருக்கும். ஒரு சில விஷயங்கள தொய்வு நிலை இருக்கும். படிப்புல கவனம் செலுத்த முடியல. நிறைய கவனச்சிதறல் வருது. ஒரு மனநிலையா இருக்க முடியல. மென்டலி கொஞ்சம் ப்ரெஷரா இருக்கு. அது மாதிரியான கம்ப்ளைண்ட மாணவ மாணவிகள் இந்த மாதத்துல சந்திக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா மேனேஜ் பண்ணிடுவீங்க. எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி நகர்த்திடுவீங்க. சோ அதுக்கு இந்த மாதம் ஓகே. ஆனா சூப்பர் பாசிட்டிவா ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்ல முடியல. இந்த மாதத்துல தேவையில்லாத யோசனையை குறைச்சி படிப்புல கவனம் செலுத்துறது உங்களுக்கு உத்தமமான அமைப்புகளை பெற்றுக் கொடுக்கும். ஓவராலா அந்த நவம்பர் மந்த்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சாரம் ஆவரேஜா தான் இருக்கு. பெருசா பாசிட்டிவா சொல்ல முடியல. ஆவரேஜா இருக்கு. ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை நகர்த்தலாம். ஆனா திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயம், இது சார்ந்த விஷயங்கள்ல நிறைய பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு. அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா மற்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். முக்கியமான முடிவுகள், முக்கியமான மாற்றங்களை இந்த மாதத்துல முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்றது நல்லது. தொழில் உத்தியோகத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள அதீத அக்கறையோட இருக்கணும். அவசர மாற்றம், ஆடம்பர செலவு இதெல்லாம் இந்த மாதத்துல குறைச்சுக்கணும். ஏன்னா சுக்கிரன் நீச்சமாகிற மாதம் முதல் 16 நாள் நீச்சமா தான் இருக்காரு. ஆடம்பரத்தை நோக்கி மைண்ட் கண்டிப்பா போகும். அதனால அதுல எல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமா இருந்து பொருளாதாரத்தை மேனேஜ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. எனவே நிதானமா இருந்தா அந்த மாதம் பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும். வாழ்த்துக்கள்.
இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த பிளானட்டரி போர்ஷன் இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே 100% பிரிடிக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது. உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துட்டு இருக்கு, அது யோக தசையா அவயோக தசையா? யோக தசையா இருந்துச்சுன்னா அந்த 7.5 சனி பிளஸ் இந்த நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய இந்த கோச்சார கிரகங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது. அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த கோச்சாரத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும். இதுதான் பாயிண்ட். அதனால உங்களுக்கு நடக்கிறது யோக தசையா அவயோக தசையா, இந்த கோச்சாரம் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கறத உடைய தசா புக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜாதகத்துல சனி எந்த இடத்துல போஷன் ஆயிருக்காரு பிளஸ் மற்ற கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல போஷன் ஆயிருக்கு அதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே உங்க ஜனனகால ஜாதகத்தை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு இன்னும் கொஞ்சம் அதிகமான புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க. அது இன்னும் உங்களுக்கு தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ஒரு லக்னம் ஒரு ராசி ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஜெனரல் பிரிடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வாழ்க்கை பலனை நம்ம டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவுலாம் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதை பார்க்கும்போது உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல கோச்சார பொது பலன்கள்லாம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரோம். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அப்கமிங்ல இருக்கக்கூடிய இந்த குரு வக்ர பயிற்சி பிளஸ் சனி வக்ர நிவர்த்தி பலன் இதெல்லாம் அப்கமிங்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகும். எனவே அந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பற்றிய ஃபீட்பேக்லாம் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தது உங்களுக்கு என்னென்ன காம்பினேஷன்ஸ்ல வீடியோஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கறத நாங்களும் இன்னும் ரிசர்ச் பண்ணி ஒரு பெஸ்டான சர்வீஸ் உங்களுக்கு கொடுக்கறது நாங்க ட்ரை பண்றோம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம், so be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள். நன்றி.